சேஷாதிபம் சகலேஷோ ஜதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் ருசிம்ம குருவரிய பராப்ஜயபலிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தம் குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்தியே. நேற்றைய தினம் 2 விஷயங்கள் சொன்னேன். பிரபந்தர்கள் யார்? சமாஷ்டேனமானவர்கள் எல்லாம் பிரபந்தர்கள். அவளுக்கு எப்படி பொழுதுபோக்கணும்? திருமீசை ஆழ்வார் நான் மகிழ்ந்திருந்தார்களே, தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் பூஷித்தும் போக்கினேன் பொழுதுபோக்குறதே நமக்கு பிரிஸ்கிரைபிள் போர்ஷன். தெரித்து அல்ல தெரிவித்து, நான் பண்ணிட்டு இருக்கிறது தெரிவித்து. எழுதி ரைட்டிங், வாசித்து ரீடிங், கேட்டு ஹியரிங், பூஷித்து பூஜை திருவாராதனம், பகவத் பிரார்த்தனை, போக்கினேன் பொழுதுபோக்கணும். நான் ஏதாவது தேட வேண்டுமா? நம்முடைய நன்மைக்கு எப்படி ஒன்றும் தேட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, தேக யாத்திரை கர்மாதீனம். நல்லது பண்ணா நல்லதாகிறது, கெட்டது பண்ண கெட்டதாகிறதுதான். ஜாஸ்தி சொல்ல வேண்டியது. எவரிபடி நோஸ். சாமான்யமான எல்லா மதங்களையும் நல்லது சொல்றார். நல்லது பண்ணு, கெட்டது வேண்டாம். பொய் சொல்லாரு, எத்தாலும் மந்திரம் பண்ணாரு, ஹிம்சை பண்ணாரு. இதெல்லாம் சாமான்யமான தர்மங்கள். நல்லது பண்ணா நல்லதாகுது, கெட்டது பண்ணா கெட்டதாகுது. அதுவும் டிசிப்ளின் தான். ஆகையினாலே தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனம். என்ன சமாஷ்டீனம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே நம்முடைய ஆத்ம லட்சணம் அவருக்கு சேர்ந்தது, ஆச்சாரியனுக்கு. ஆனா எப்படி காலத்தை கழிக்கிறது? இருக்கிற வட்டம் அதை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் பூசித்தும் போக்கினேன் பொழுது. நம்மாழ்வார் என்ன சொல்றார்? இப்போதும் இன்னும் பேச்சிறதென்றாலும் எப்போதும் இதே சொல்லென் நெஞ்சே, எப்போதும் கை களவான் நம்மேல் வினைகடிவான் வழிகளிலே ஏற்ற முயல். இது நம்மாழ்வார் சொல்றது. அவரும் அதே சொல்றார். இப்போதும் இன்னும், இப்போ இனிச்சது நின்றாலும், இது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை. எப்போதும் இதே சொல்லென் நெஞ்சே, பிரபன் நாம சங்கீர்த்தனத்தே பண்ணின்று. அவன் என்ன பண்றான்? அவன் கை கடலான் நேமியான், சக்கரம் பிடித்தவன் சக்கரவாணி. எப்போதும் கை கடலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான். நம்ம பாபக்ஷயத்தை பண்ணுகிறான். பாபக்ஷயமாச்சுன்னா போம்புல அது கிடைக்கும். ஆகியனாலே என்ன பண்ண வேண்டியது? இப்படிதான் காலத்து கைகள்னு சொல்லி வச்சிருக்கேன். அதுக்காக என்ன சொன்னேன்? 10 விஷயத்தை எறிய வேண்டும் அப்படின்னு. ஒரு விஷயம் பெருமாள் விஷயம், 2 அது பரதத்துவம் அவர விஷயமான சித் அச்சித் விஷயம், 3 ரகசியம், 4 பிரபந்தம், 4 வேதம், 4 புருஷார்த்தம், 5 அர்த்தபஞ்சகம், அப்புறம் எம்பெருமானுடைய 5 ஸ்வரூபம், 6 அரிஷக்தேயம், ஷாட்குண்யானுசந்தானம், எம்பெருமானுடைய வீரிய சக்தி ஞானபல ஐஸ்வர்யம், இந்த தேஜஸ். இது நினைக்க வேண்டியதுதான் அத்தனுசந்தானம் பண்ணது. எங்க இருக்கு? இத்திகாச புராணங்கள்ல இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும். பிரபந்தத்திலும் இருக்கு. இது அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கு. 7 சப்தப்பிராகாரத்துக்குள்ள எம்பெருமான் இருக்கிறான் உள்ள. இந்த உடம்பெல்லாம் பிடிச்சு உள்ள பெருமாள் அந்தரியான போறதுக்கு 7 பிரகாரம் இருக்கு. அதே சப்த பராக்கார மத்திய முதல்வர் நாகமானே விமானே பெரிய பெருமாள் படுத்திருக்கார் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான்.
அந்த சப்த பிராகாரத்தை அறிந்து சப்தகாதை என்கிறபடியான 7 பெற்றுத்தாலே இந்த ஸ்ரீவிஜய பூஷணம் முடிச்சுமே. அதுல சப்தகாதை என இளஞ்சோர பிள்ளை சுவாமி 7 பத்தியத்துக்குள்ள 7 பாசுரத்துக்குள்ள பண்ணி வச்சிருக்கார். என்ன பண்ணி வச்சிருக்கார்? ஸ்ரீவிஜய பூஷணத்தைய அர்த்தத்தையே சுருக்கி பண்ணிருக்கார். அது எங்க இருக்கு? பெரிய நித்தியானுசந்தானம் புக்கில் இருக்கு. சின்ன நித்தியானுசந்தானத்துல பெத்த நித்தியானுசந்தானம் தான் அந்த புக்கில் இருக்கு. இது சப்தகாதை, அதை பார்க்க வேண்டியது. அப்புறம் உபதேச திருமணையில 7 வாதிசனம் இருக்கு. எதம் நிறுத்தி இந்த ஸ்ரீவிஜய பூஷணத்தின் ஏற்றத்தை பற்றி. சோ இந்த 7 விஷயத்தையும் சப்த பிரகாரத்தின்றது அஷ்டாட்சர விஷயம், சுத்தாத்மாவுக்கு குணாஷ்டக பிராதுர்பாவம் என்கிற விஷயத்தையும், அப்புறம் 9 விஷயம் நவகிர பக்தி, நவகிர சம்பந்தம், நவரத்ன நவநிதி இத்தை அறிந்து 10 10ஆழ்வார்களுடைய விஷயமும் பிரபந்தமும் அறிந்து, சரி நம்மாழ்வாருடைய மாறன் மனம் என்கிற ஆச்சாரிய ஹிருதயத்தை அறிந்து, அதுல ரத்தபஞ்சகம் 10 அவஸ்தைகள், ஆழ்வார்க்கு எம்பெருமான் பண்ணின 10 உபகாரம், ஆழ்வார் பண்ணின 10 உபதேசம், ஆழ்வார் அனுபவித்த உயர்ந்த குணங்கள், ஆழ்வாருக்கு ஆச்சாரியாள், ஆழ்வாருக்கு அங்கம் போல் இருக்கும்படியான இதர ஆழ்வார்கள், ஆழ்வார் பாடின திவ்யதேசங்கள், ஆழ்வாருடைய அனுபவம், ஆழ்வாருடைய சிஷ்யாள், இத்தனை 10 விஷயத்தையும் அறிய வேண்டியது. எதுக்காக? பொழுதுபோக்குறதுக்காகவே தவிர என்னவோ ஸ்பெஷல்ல வந்து நினைப்படாது. இதுக்காக முதல் விஷயம் சொன்னேன், பெருமாள். ஒரே விஷயம், பெருமாள் யாரு? பகவான். அந்த பகவான் ஷாட்குண்ட பரிபூரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லி பாகவதத்துக்குள்ள முதல் ஸ்கந்தத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி முடிக்க அவர் டீட்டெயிலும் சொல்லி போகிறேன். என்ன விஷயம்? பெருமாள் பராத்பரம், ஸ்ரீயப்பதி, ஈஸ்வரன், புருஷோத்தமன், பரமாத்மா, பரபிரம்மம், பரஞ்சோதி, பெருந்தெய்வம், பரவாசுதேவன். கண்ணன் சொல்லி பெருந்தெய்வம் ராஜாளித்தனம் வச்சிருக்கார். ஸ்ரீனிவாசன், தேவப்பெருமாள், பெரிய பெருமாள், திருநாராயணன், இவற்றின் பரதத்துவத்துக்கு நாங்கள் பார்க்கும் திருநாமங்கள் எல்லாம் பகவானை பற்றி சொல்றது. இது 16 திருநாமாச்சு. அதாவது 13 திருநாமம். இது பரமாசுதேவன், அவருக்கு 2 பரமபதவாசி, நித்திய விபூதி உடையவன். அவனுக்கு 2 விபூதி, நித்திய விபூதி, லீலாவிபூதி உடையவன். வியூக வாசுதேவன், அவனுக்கு வாசுதேவன் என்றும் க்ஷீராப்திஷாயி என்றும் பேர். சோ 3 3. அவரம் விபவ வாசுதேவன், அவன் அவதார் விசிஷ்டன், வைபவோபேதமானவன். அந்தரியான் வாசுதேவன், அடியேனுள்ளான், கிற்கபலவாசி, எங்கிருக்கான்? உடல் உள்ளான். எப்படி இருக்கான்? நீரதோர் மத்தியஸ்தா விக்ரில்லே கேவபாஸ்வரா நீபான சூபமத்தின்மீபேதாவா ஆஸ்யாத்மா தஸ்யா ஆஸ்யிகாயா மத்தியே பரமா ஆத்மாம் விவஸ்திதா அப்படின்னு சொல்றான். அப்புறம் அர்ச்சாவதாரி, அர்ச்சாவதாரத்துக்குள்ளே 5 ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள், திவதேசங்கள், கிருஹார்ச்சை, அபிமான கஷேத்திரங்கள், ஆர்ஷஸ்தாபிதங்கள், ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட திவ்யதேசங்கள், 108 திவ்யதேசங்கள், ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள்,
எல்லார் கிரகத்திலும் அச்சமண்டமான பெருமாள்கள், அபிமான கஷேத்திரங்கள், நிறைய கோவில்கள் கிட்ட இருக்கிற எல்லா இடத்துலையும் எம்பெருமான் இருக்கும். இது 13. ஏன்னா 5, 2, 10 அச்சரை 3 இருக்கும். 3. சோ பரமாசுதேவனுக்கு என்ன பேரு? பரமபதவாசி நித்திய விபூதித்தன். வியூகவாசுதேவன் என்ன பேரு? வாசுதேவன் க்ஷீராப்திசாயி. வியூகவாசுதேவன் என்ன பேரு? அவதார விசிஷ்டன். ஒவ்வொரு அவதாரத்தில் வந்து பண்ணணும். அந்த அவதாரங்கள் 49 அவதாரம்னு சொல்றார். பகவதத்தில் வந்து சொல்லும் போகிறேன். அவேஷாவதாரங்கள், சம்பூர்ண அவதாரங்கள், பட்டாள கோஷம் பண்ணின அவதாரங்கள், விபவம் ஐஸ்வர்யத்தோடு கூடியது. விபவம்னால ஐஸ்வர்யம். விபூதி, பூதர் ஐஸ்வர்யம், விபூதி. அந்தர்யாமி அடியெல்லாம் திக்கவரவாசி, அச்சாவதாரம் ஸ்வயம் 5. ஸோ இது 4 into 8 இது 5, 13. அது ஸ்வயம் விக்த கஷேத்திரம், திதிரேகவாசம், கிருகார்ச்சா, அபிமான கஷேத்திரங்கள், ரிஷிகள் ஸ்தாபிக்கப்பட்ட கோயில்கள். சரி, இதெல்லாமே 16 ஆச்சு, 13 ஆச்சு. அந்த நெக்ஸ்ட் இதெல்லாம் 12. யார் வரை? சமஸ்த பிரிவாராக அவருக்கு பெருமாறுத்தோடு இருக்கிறது. என்ன பெரும்பாலி விவகாரம்? எதிரான விவகாரத்துக்கு செவியம் பாதம் பிரசாரிய தட்சிணம் ஜான்யாதாய சஞ்சேதனம் அகபோகேதாய பஷாத் பாகுத்வேன பிரதோஷனே தாரயன் சங்கசக்கரே தேவி பூஷாதி துஷ்டோ ஜமேந்திராம் சர்மநாதா. வைகுண்டநாதன் இருப்பு எப்படி இருக்கு என்ற விஷயத்தை அதில் சொல்லி, கர்மங்க விக்கிரகாய எல்லா இடத்திலும் விக்கிரகங்களோடு கூடி வரணும். ஸ்ரீமதே நாராயணாகம, ஸ்ரீமான நாராயணன், இது 3 பேர். சமஸ்த பரிவாராய, சர்வமங்க விக்கிரகாய, ஸ்ரீமதே நாராயணன். இவன் யார்? நாராயணன். நாரணன் முழுவேருக்கும் நாதன். நாரணன் சென்றபடினே அவருக்கு அர்த்தம் சொல்றார். வேதமயன் ஒரு பேரு. உடல் உள்ளான், புறத்துள்ளான், இன்பப்பெருவர், இன்பத்துன்பத் பெருமேன்மை உள்ளான். உணர்வில் கும்பரொருவன் எம்மான் பாரணங்காளன். நாரணன் எம்மான் பாரணங்காளன், குருப்பிராட்டிக்கு நாயகன். பாரணந்தம் அப்படின்னா குருப்பிராட்டிக்கு நாயகன், பாரன்மகள் நாயகன். ஆகையினாலே அவனுக்கு சர்வஸ் அதெல்லாமே இது 12, 16, 13, 12 அதெல்லாமே நம்மாழ்வார் என்ன சொல்ற? எம்பெருமான் சர்வஸ்மாத் பரன், சர்வ ஜெகத்காரன், சர்வ வியாபகன், சர்வ நியந்தா, பரம காரணகன், சர்வலோக இரண்யன், சர்வசக்தன், சத்தியகாமன், ஆபத்சகன், சர்வ ஆர்த்திகரன். 10 இந்த 10 எம்பெருமானுடைய உலகத்தை அனுபவிக்கிறார். எல்லாம் பெருமாளுக்கு சேர்ந்து விஷயம். இது 10. ஒரு 14, ஒரு 13, 12, 11, 50 திருநாமங்கள் பெருமாள். நாம சொல்றது நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளே எம்பெருமான் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கானோ அதை நமக்கு ரொம்ப திருநாமம் சொன்னேன். மக்களுக்கா இந்த சாஸ்திரம் எல்லா பெருமாளுக்கும் சாஸ்திரநாமம் இருக்கு, எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆனா பரமாசுதேவன் என்றால் யாரு? இதெல்லாம் பரமாசுதேவன். இவருக்கு இத்தனை ஃபார்ம்ஸ் உண்டு. பெருமாள் ஒருத்தன். ஏகம் சத்து விப்ரா புகுதா வதந்தி. எப்படி பெருமாள் நாரணன். யாரன்? முழுவேடு இருக்கும் நாதன். அவன் யாரு? வேதமயன். காரணம் கிரிஷை கருமமிவை. முதல்வன் எந்தை, எனக்கு தந்தைதான் முதல்வன் ஃபர்ஸ்ட். சோ இந்த மாதிரி பெருமாள் விஷயம் வந்தப்போ நாளன்னா வியாக்கியானம் பண்ணிட்டு ஆழ்வார் போறார். இது விஷயம் தெரிய வேண்டியது. 2வது, இப்போ
பகவத் விஷயத்துக்கு போச்சுன்னா பகவத் விஷயத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள் யாரு? ஆச்சாரியன். சோ ஆச்சாரியன் ரெண்டு பேருக்கும் உபகாரகன். யாருக்கு உபகாரகன்? நமக்கும் உபகாரகன், ஜீவாத்மாவுக்கும் உபகாரகன், பரமாத்மாவுக்கும் உபகாரகன். ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை காண்பித்து கொடுத்தவன் எதன் மூலமாக? மந்திரோபதேசத்தாரே, பஞ்சசம்ஸ்காரத்தாரே. எம்பெருமான் தேடிண்டே இருக்கானாம், யாரான சிஷ்யால் கடுப்பாளா அப்படின்னு. அந்த சிஷ்யாலை உண்டு பண்றவன் அவன். ஆகையினாலே மத்தியத்தில் வர ஆச்சாரியன். இந்த வகம் ஜீவாத்மா, அந்த வகம் பரமாத்மா. ரெண்டு பேரும் சேர்க்கணும். மத்தியத்தில் இருக்கிறவன் யாரு? அவன் தான். ஆகையினாலே அகாரவாச்சியன் பரமாத்மா, உகாரவாச்சியன் மத்தியத்தில் இருக்கிறது ஆச்சாரியன், மகாரவாச்சியன் ஜீவன். சோ ஜீவத்தையும் பரமாத்மாவும் சேர்க்கிறவன் ஆச்சாரியன். ஆச்சாரியனுக்கு என்ன பிராதான்யம்? மதிப்பு வந்துட்டா, மதிப்பு சேர்க்கிறது. அதனாலே யார் யாரையும் சேர்க்கிறது? பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்க்கிறது. அதுக்கு இப்ப நமோ நாராயண ஓங்காரம் பிரணவார்த்தத்தை சொல்லி, நமசப்தம் ஆச்சாரியை சொல்லி சேர்க்கிறேன். எனக்காக இல்லை, அவர் ரெண்டு பேருக்காக நான் இருக்கேன் அப்படின்றார். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா. ஆகையினாலே இவர் என்ன பண்றார்? கடக்கர் ரெண்டு பேரும் சேர்க்கிறார். கடக்க பாகவதர்களுக்கும் பகவானுக்கும் சம்பந்தத்தில் உள்ள பெண்ணைகளாகும். பாகவத்தாள் யார்? எம்பெருமான் பகவத் விஷயத்தை எடுத்தவர்கள், பகவானை புகழுமவர்கள். ஆகையினாலே பகவானை புகழுமவர்கள் பாகவதர்கள். அந்த பாகவதர்கள் விஷயத்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவான் இருக்கிறவாலே இருக்கணும். அப்படி என்னன்னா, பகவானுக்கு விசேஷப்பட்டவர்கள் சாமானிய ஞானம், ஸ்வரூப ஞானம். பாகவதமாவது ஆசைப்பட்டிருப்பவர்கள் ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம். ஸ்வரூப ஞானமேது எம்பெருமானுக்கு ஜீவாத்மா சேஷப்பட்டனம், நாங்கள் எம்பெருமான் சேஷப்பட்டவர்கள். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதுன்னா அறிவங்கள் பாகவதற்கு சேஷப்பட்டவர்கள். சேஷத்துவம், பாரதந்திரியம், கைங்கரியம், இது மூணும் ஆத்ம லட்சணம். இதே சேஷத்துவங்கிறது பாகவதாரத்துல காட்டிட்டுன்னா அதுக்கு என்ன பேரு? சுதூப யாத்தாத்ம ஜானம். யாத்தாத்ம ஜானம் வந்து ஸ்வரூபத்திற்கு இருக்கு ஞானம், இருப்புக்கே வேண்டுபவர்கள் பாகவதர்கள். ஆகையினாலே பகவத் விஷயத்தை பாகவதாரர்கள் சொல்லுகிறதுனாலே இது ஆச்சாரியன் நமக்கு கடகனாகையாலே போய் சேர்ந்திருக்கின்றார். ஆச்சாரிய கிருத்தியம் சென்ட்ரல், பகவத் கிருத்தியம் ஒரு பக்கம், பாகவத் கிருத்தியம் ஒரு பக்கம். சோ பகவத் விஷயம் எம்பெருமான விஷயம். நான் சொன்னேனே 50 பேர் அப்படி என்ன, இதெல்லாம் பகவத் விஷயம். அவதாரங்கள், யூகம், கரம், பிம்பம், அந்தர்யாமித்துவம், திரு அர்ச்சை, இதெல்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். எங்கே செய்திருக்கேன்? பாஞ்சராத்திரத்தை சொல்கிறேன். பாஞ்சராத்திரம் என்ன அப்படின்னா அது ஆகம சாஸ்திரம். ஆகையினால இது வச்சு பெருமாள் கதைகள், பெருமாள் விஷயங்கள், பெருமாள் குணங்கள் டெவலப் பண்றார். இது நமக்கு என்ன வேண்டியது அப்படின்னா,
ஆச்சாரியன் ரெண்டு சம்பந்தத்துக்கும் உபகாரகன், ரெண்டு பேருக்கும் பகவானுக்கும் உபகாரகன், நமக்கும் உபகாரகன். ஆகையினா அவரை டாப்ல வச்சு வேற மாதிரியே மதுரைகள் அந்த நிலைமையை நமக்கு காண்பித்தார்கள். சோ இப்ப விஷயம் என்ன? ஆச்சாரிய விஷயம் சில கிரந்தங்கள் பார்க்கிறோம், பகவத் விஷயம் சில கிரந்தங்கள் பார்க்கிறோம். இப்போ பாகவத விஷயத்துக்கு நாம் நம்பிக்கை மூணாவது அது என்ன? சரம துறவு நிஷ்டையால தெரிய வேண்டியது, அந்த ஆச்சாரியன் மூலமாக தெரிய வேண்டியது பாகவத விஷயம். சாமான்யமாக பாகவத காலக்ஷேபம் என்று பாகவத பாராயணம், அப்புறம் எல்லா ஆத்திர பண்ணும்படியான பங்கன்களையும் பாகவதவனுக்கு ஸ்ரீபாரதத்தின் சேர்த்து அவர்தான் பங்கன் முடிகிறார். ஸ்ரீபாரதத்தின் சேர்க்கிறதுக்காக கோஷ்டி பண்றது. ஏன்னா பாகவதாருடைய ஸ்ரீபாரத தீர்த்து சேர வேண்டியது. சோ ஆகையினால பாகவத தர்மம் என்கிறபடியானது பாகவத புராணத்தில் இருக்கு. அதுக்கோசரம் பாகவத புராணத்தை சம்பூர்ணமாக அறிய வேண்டும். பாகவத புராணம் ஏதோ ஒரு கதை சொல்லி முடிச்ச சப்தாகத்தில் என்ன பண்றாங்க, 12 அத்தியாயம் இருக்கு, 18,000 ஸ்லோகம் என்று சொல்றா. ஆனா இருக்கிறதே 16,000, 15,000. ஆகையினாலே பாகவத விஷயத்துக்குள்ளே தெரியணும் அப்படின்னா அந்த 12 ஸ்கந்தத்துக்குள்ளே என்ன சொல்றது நேற்று ஒரு ஐடியா கொடுங்க. அதுல இப்ப பிரதமஸ்கந்தத்தை எழுதுகிறேன். பிரதமஸ்கந்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி முடிச்சுடுவேன். டீட்டெயில் அவ்வளவு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு பாகவதாலுடைய ஏத்தத்தை பதில் தெரிஞ்சிடும். பாகவதத்தை படிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம் புரியும். ஸ்வரூப ஜானம் என்ன? ஆத்மா பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டவன். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நவவித சம்பந்தம். நவவித சம்பந்தம் அப்படி என்ன அது சொல்லியிருக்கேன். பிதாச்ச ரக்ஷகः சேஷி, பிதாச்ச ரக்ஷகः சேஷி, சுவாமியாதாரோ மமாத்மாச்சா. சுவாமி ஆதாரம் எனக்கு ஆத்மாவாகும், ஆத்மாவுக்கும் ஆத்மாவாகும். சோ பிதா புத்திர சம்பந்தம், ரட்சக சம்பந்தம், சேஷு சம்பந்தம், சுவாமி சேவக சம்பந்தம், ஆதார ஆதேய சம்பந்தம், ஆத்ம பரமாத்ம சம்பந்தம். பிதா ரட்சக சேஷி சுவாமியாதாரோ மம ஆத்மனா. எனக்கு சரீரத்துக்கு ஆத்மா சம்பந்தம் மாதிரி ஆத்மாவுக்கு பரமாத்மா சரீரம். ஆத்ம பரமாத்ம சம்பந்தம். அப்புறம் பக்திரு பாரியா சம்பந்தம், சேஷி சம்பந்தம். இந்த மாதிரி நல்ல சம்பந்தத்தை சொல்லியிருக்கேன் நிறைய டைம்ல. அதுவே ஒரு உபன்யாசமாக சொல்லியிருக்கேன், பார்க்க வேண்டியது. சோ இந்த சம்பந்தத்தை அறிந்தால் பாகவத சம்பந்தம் என்கிறபடியானது 2 திருவாய்மொழியில சொல்லியிருக்காங்க. 1000 திருவாய்மொழியிலையும் 100 திருவாய்மொழி பண்ணி, 1000 பாசுரத்தையும் 100 திருவாய்மொழி பண்ணி, 100 திருவாய்மொழியை 10 பண்ணி, அந்த 2 திருவாய்மொழித்தான் பாகவத புதகத்தில் சொல்றது. பைரம் மூர்த்தி பாகவத்தால் ரொம்பவும் போக்கியாள் அப்படின்றது, தித்திக்குமே அப்படின்னு. நெடுமார்க்கடவிலே பாகவத்தாளுக்கரையே சேஷப்பட்டவன் அப்படின்னு. சேஷத்துவம் போக்கியத்துவம் அது 2த்தையும் நிரூபிக்கப்பட்டது. அப்படின்னு என்ன? பெருமாளுக்கென்னம் பாகவத்தால் சிரேஷ்டமானவர்கள். எதுக்கு? எந்த விஷயத்திலே? சேஷனாகிய ஆழத்திலேயே பாகவதாரிடத்திலேயே சேஷத்துவம் பார்க்கத்திலையும் கைங்கரித்து வச்சுருந்தா பாகவத பிரதிபத்தி என்று பேரு. ஆச்சாரியன் ஒருத்தங்கள் சென்றிருந்தா ஆச்சாரிய பிரதிபத்தி, ஆச்சாரியாபிமானே வைப்பார்.
இல்லையே பெருமாளை பிரதானம் அப்படின்னு சாமான்யமாக அதே சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் இருக்க வேண்டியது. சோ 3 தர ஜனங்கள் இருக்கா. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் ஒரு கேட்டகிரி, ஆகவத்தாலே அடிவங்களுக்கு உத்தாரகம் 2வது கேட்டகிரி. இல்ல பகவான் ஒருத்தமே நமக்கு. சோ பாகவத் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், பகவத் கைங்கரியம், இதே கோவில் டைம் டேபிள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். கோவில் எல்லா டைமே இத்தனை இல்லை. பெருமாளுக்கு பிரம்மோத்சவம், பெருமாளுக்கு பவித்ரோத்சவம், பெருமாளுக்கு சொல்றோம். நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவ அகரஹா விஹந்துதாம் மகாந்தோ நிர்ணந்தோ அப்படின்னு கேட்டு வஸ்து வஸ்துன்னு சொல்லிக்கிறார். நானுகிரகே ஆழ்வார் ஆச்சாரியால் திருநட்சத்திரங்கள் பண்ணி அது ஒருத்தனை கோவில் கைங்கரியத்துக்கு ஆளுங்கரிக்கிறார். 12 பேர் ஆழ்வார்க்கு திருநட்சத்திரம் பண்ணி அப்போ 4000 செஞ்சு 4 வேதத்தையும் செய்திருக்கணும். இது மாதிரி அதில் டைம் தேடலாம். அதார்த்தம் ஆச்சாரிய எத்தனை பேர் ஆச்சாரிய ரத்னஹாரம் 3 ரத்னஹாரம் சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஆச்சாரியன்னம் சம்பிரதாய ஆச்சாரியன் மட்டும் ஒரு ரத்னஹாரம், சம்பிரதாச்சாரியாளர்னா ராமானுஜர் ரத்னஹாரம், ராமானுஜர்னா பெரிய பெருமாள் மட்டும் ஒரு ரத்னஹாரம். முதல் ரத்னஹாரத்துக்குள்ளே 15 பேர் ஆச்சாரியால் இருக்கா. சென்டர்ல சம்பிரதாய ஆச்சாரிய இல்ல மணவாள மாமரிகள் வேதாந்த தேசிகர் சென்டர்ல இருக்கா. நெக்ஸ்ட் வரும்போது மணவாள மாமரிகள் அத்தாவா நம்ம வேதாந்த தேசிகர்னு பிடிச்சு ராமானுஜன் மட்டும் 13 ஆச்சாரியால் இருக்கா. சென்ட்ரல்ல ராமானுஜன். ராமானுஜன் பிடித்து ஸ்ரீதராஜன் மகான் மட்டும் என்ன சொல்றோம், அஸ்மத் குருபியோ நமஹ, பரமகுருபியோ நமஹ, சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, பராங்குஷதாசாய நமஹ, யாமனோதயே நமஹ, ராமவிஷ்ணாய நமஹ, ஸ்ரீமதே குண்டலீகாட்சாய நமஹ, நாதோதயே நமஹ, கடகோபாய நமஹ, விஸ்வக்சேனாய நமஹ, ஸ்ரீயே நமஹ, ஸ்ரீதராய சொல்றது. இதுல 11 ஆச்சாரியார் இருக்கார். சென்டர்ல இருக்கிறது நம்மாழ்வார். சோ இந்த மாதிரி 3 ரத்னஹாரத்தை சென்று காலத்தை கழிக்கிறது. சோ இப்ப நமக்கு என்ன விஷயம், ஆகவத விஷயம் பிரதானம் என்னத்துக்காக சொல்லிருக்கேன். பகவத் விஷயம் என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஆச்சாரிய விஷயம் இந்த ஸ்ரீவிதர் ஊர்களிடத்துக்குள்ள ஆச்சாரியாவில் மாணவர்கள் வித்தாரத்தின்னு சொல்லி இது எடுத்துக்காட்டாக 4 பேரை சொல்லி மதுரைகவியாழ் ஆண்டாள், மதுரைகவியாழ்வார், இதரவசராம் இவர்கள் 3 பேர் சொல்லி 4வது சத்ருகன் ஆழ்வாரை என்று ஆச்சாரியாவை வித்தார்கள். அவ எந்த மாதிரி நமக்கு வழிகாட்டினார்கள் விஷயத்தை என்று சொல்லி இப்ப கடைசி பாகவத் தர்மத்துக்கு வந்திருக்கு. பாகவத்தாள் யாரு? பகவத் விஷயம் தெரிந்தவர்கள் பாகவதர்கள். அதுல இப்போ நாம் எடுக்கிற விஷயம் எது? பாகவத புராணம். அந்த பாகவத புராணத்துல எத்தனை ஸ்கந்தம் இருக்கு? 12 ஸ்கந்தம் இருக்கு. 12 ஸ்கந்தத்துக்குள்ள 335 அத்தியாயம் இருக்கு. முதல் ஸ்கந்தத்துக்குள்ளே 19 அத்தியாயம். இந்த 19 கண்டென்ட்ஸ் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். தெரிஞ்சிருந்தோம், டீட்டெயிலா போறான். எது பாகவதாளர் யாரு? ஸ்வரூப யாத்தாத்ம ஞானத்தை கொடுப்பவர்கள். ஸ்வரூப ஞானம் சாமான்யம், ஆத்மா பரமாத்மாவுக்கு விசேஷப்பட்டவன். இது ஸ்வரூப ஞானம். ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம் பண்ணா ஏகத்துவம், பாரதந்திரியம், கைங்கரியம் எல்லாம் பாகவதர்களிடத்திலேயே பண்ணுபவர்கள் பாகவதர்கள். அந்த பாகவதர்கள் விஷயத்து இதுல இருக்கு. எதுல இருக்கு? பாகவத புராணத்து அதுக்கே ஒரு புராணம் யார் பண்ணினது. அவரை பூர்த்தி மகாபாரதத்தை பண்ணி அவருக்கு என்னோ கவலையம். இது என்ன கவலை அப்படின்னு சரி பாகவதத்தை பண்ண வந்து கவலை இல்லாம போகுது. சரி பாகவதத்தை பண்ண அப்புறம் அவர் பிள்ளைக்கு சொன்னார். யார்? ஒரு சுகபிரம்மத்துக்கு சொன்னார். அந்த சுகம் பேரட் மாதிரி கல்வி பலமிச்சு செல்லுன்னு வர சுகம் வந்தா பேரட்.
அந்த சுகபிரம்மத்துக்கு சென்று அவர்கிட்ட வரதவர் பண்ணிட்டு வந்தார். சோ வியாசப்பிரணித வியாசோட துக்கம் எல்லாம் அது பண்ணி யாரது போச்சோம் அவரு. மகாபாரத சபாதக்ஷ ஸ்லோகம் அத்தனை பண்ணி அவருக்கு மனசாந்தி வரல. பாகவதம் பண்றது சந்தோஷம் வந்துடும். அது முதல் ஸ்கந்தத்துக்குள்ள 19 இது இருக்கு. என்ன இருக்கு 19க்குள்ளே எடுக்கிச்சு பாகவத மகாத்மியத்தை சொல்லி அத துந்துகாரி விற்த்தாந்தம் முதல் அத்தியாயத்தில் சொல்றேன். அது என்ன அவரு சொல்றேன், உள்ளுக்கு போறது இல்லை. இப்போ அப்புறம் சௌனிக பிரஷ்னம் யாரடா அப்படின்னா புராணம் சொல்றார். அதோட கேட்டகரி நைமிஷாரத்துக்குள்ளே ரிஷிகள் தான் சேர்ந்து புராணம் கேட்கிற ஒரு பద్ధதி. அது சௌனிக பகவான் பிரஷ்னம் பண்றது. அது உத்தரம் பரமபுருஷார்த்த ஸ்வரூபத்தை சொல்லி 4வது அத்தியாயத்துக்குள்ளே 21 அவதாரத்தை சொல்லி 5ஆம் அத்தியாயத்துக்குள்ளே வியாச சிந்தாசத்தையே நாரதாரம் வியாசர் சிந்த பண்றதுக்கு நாரதர் வராருங்க. நாரதர் காரியம் என்ன? ப்ராப்ளம் சால்வர் நாம் சொல்றோம். சண்டை கொண்டிருக்கிறது வேற பேர் சொல்றான். நான் கூட சண்டை கொண்டிருவான்னு சொல்ல மாட்டேன். அவர் எந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கோ சந்தேகத்துக்கு நாரது வந்தார். 5ஆம் பாரத்துக்குள்ளே வியாசருக்கும் நாரதற்கும் சம்பாரம். ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணினீரு? பாரதல் தாம் பண்ணி ஏன் கஷ்டப்படுறீர்னு கேட்டு நாரதருடைய பூர்வ விருத்தாந்தத்தை 7ஆம் அத்தியாயத்திலே சொல்லி 8ஆம் அத்தியாயத்துக்குள்ளே நாரதருக்கு ஸ்ரீமன் நாராயணதேவர் பிரத்யக்ஷ ஆகிறது பண்ணி சொல்லி சொல்றாங்க. யாருக்கு? நாரதருக்கு. சரி, அதாவது பீஷ்ம நிர்யாணம், பீஷ்மர் பரபரத்துக்கு போறது. அவருக்கு இச்சாவனம் கிருஷ்ணஸ்துதிஷ்ட, அவர் கிருஷ்ணன் ஸ்தோத்திரம் பண்ணு போறார். கிருஷ்ணர் என்ன பண்றார்? துவாரகைக்கு போறார். இது எப்போ எல்லாம் மகாயுத்தம் ஆறுது. நிர்யாணம் பண்ண மேல போறது. மேல போற சமாச்சாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மகாபாரத யுத்தம். கிருஷ்ணன் துவாரகைக்கு போறார். பரீட்சித்து வருகிறான் 11ஆம் அத்தியாயத்துல. திருத்தராஷ்டிரன் டிக்கெட் வாங்கிக்கிறார் மேல போறதுக்கு. 12ஆம் அத்தியாயம் திரும்பி நாரதாகமம், நாரதன் வர. அப்புறம் அர்ஜுன ஆகமனம், அர்ஜுனன் வர. அப்புறம் பாண்டவ நிர்கமனம், பாண்டவாளெல்லாம் மேல போயிடுறான். அப்புறம் பரீட்சித் விருத்தாந்தம். பரீட்சித் யாரு? அபிமன்யுடைய பிள்ளை. அபிமன்யுடைய பிள்ளை அர்ஜுனுடைய பிள்ளை. அந்த பரீட்சித் விருத்தாந்தத்தை 16ஆம் அத்தியாயத்தை சொல்லி அவன் டெலிவிஷனுக்கு தர்ம தேவத்தை பிரதர்ஷன், வார பிரதர்ஷனம். அப்புறம் பரீட்சித்து அந்த தர்ம தெய்வத்தை காப்பாற்றுறதுக்காக கலிபுருஷனை மிரட்டி வைக்கிறான். அப்புறம் பரீட்சித்துக்கு சிந்தை துக்கம் ஆரம்பமானது 19ஆம் அத்தியாயத்தில். இத்தனை விஷயம் பாகவதத்துக்குள்ளே முதல் ஸ்கந்தத்துக்குள் இருக்குது. 19 அத்தியாயம், 809 ஸ்தோத்திரம், ஸ்லோகங்கள். இத்தை டீட்டெயில பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரதம் ஆரம்பம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.